தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. ஆமேன். இங்கு ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். மாமா வீட்டுக்கு பதான் ஆராமிற்கு அனுப்புகிறார். அப்பொழுது தனியாக செல்லும் வழியில் சர்வ வல்லவர் இரவு படுத்திருக்கும் போது சொப்பனத்தின் மூலமாக யாக்கோபை ஆசீர்வதிக்கும் வசனமே இந்த வசனம். தற்சமயம் உலகில் நடக்கும் சம்பவங்களாக உக்ரைன் மற்றும் பாலஸ்தீனா எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அநேகர் தங்கள் உடைமைகளை அப்படியே விட்டுவிட்டு அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்து உள்ளார்கள். எந்தவித நம்பிக்கையும் இன்றி தப்பி ஓடி உயிர் பிழைத்து கொள்ள. அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு எதையும் தன்னோடு எடுத்து வராமல் எகிப்து தேசத்துக்கு வந்து சேர்ந்தான். அடிமையாக எகிப்துக்கு வந்த யோசேப்பு அதே நாட்டின் அரசனுக்கு அடுத்தபடியாக வரும் ஆளுகையும் புரியும் ஒரு நிலைமைக்கும் தேவன் உயர்த்திவிட்டார். காரணம் என்ன? அவன் தேவனோடு இருந்த உறவு, யோசேப்புக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த உறவுதான் யோசேப்பை உயர்த்திவிட்டது. ஆம், அதுபோல நமது வாழ்க்கையிலும் எது நம்மை விட்டு பிரிந்தாலும், ஒன்றுமே இல்லாத மனித உதவியற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், நம்மை விட்டு விலகாத தேவ உறவு நம்மிடம் இருந்தால் அது போதுமானது. இந்த தேவ உறவு மட்டுமே நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை வழிநடத்தும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு யாக்கோபும் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். நேற்று வரை அம்மா, அப்பா மற்றும் வேலைக்காரர்கள் படுக்க அருமையான இடம் இருந்தது, நல்ல தூக்கம் இருந்தது. திடீரென்று அனைத்துமே பறி போய்விட்டது. அதாவது படுக்க அவனுக்கு இடமில்லாமல் வனாந்தரம்தான் படுக்கை, கல் தான் அவனது தலையணை. கோலும் தடியுமாக யோர்தானை கடந்து சென்றுவின் பின்பு திரும்பும் பொழுது இரு பரிவாரங்களுடன் வருகிறான். எப்படி என்றால் தேவ உறவு யாக்கோபுடன் இருந்ததினால் மட்டுமே. ஆமேன். காட் பிளஸ் யூ.